என்னடா மீண்டும் மீண்டுமா? அப்படின்ற மாரி தான் Realmeலேருந்து இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா, எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இந்த P4ல இதோட 4வது ஸ்மார்ட் ஃபோன். ஆல்ரெடி வந்து P4, P4 X, P4 பவரு, அதுக்கப்புறம் இது வந்து P4 R அப்படின்னு புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன நம்ம இப்ப வாங்கி டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் பண்ண வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல என்ன நல்லா இருக்குன்னா, ஒண்ணே ஒண்ணு தான் நல்லா இருக்கு. மித்தது எல்லாமே சுமாரா தான் இருக்கு. ஸோ அந்த என்ன நல்லா இருக்கு, சுமாரா இருக்கு, அது எல்லாத்தையுமே வந்து வீடியோக்குள்ள ஃபுல்லா டீட்டெயிலா நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. வாய்ஸ் வந்து கொஞ்சம் கரகரன்னு இருக்க மாரி இருக்கு. ஸோ வீடியோல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக் ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன். டிசைன் பொறுத்தவரைக்கும் சேம் இந்த P4 சீரிஸ்ல குடுத்துருக்க மாரி இந்த கேமரா மாடியூல்ஸ் எல்லாத்தையும் வந்து அடுக்கடுக்கா குடுத்துருக்காங்க. பட் அதுல எல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பில் ஷேப்ல வரும். இதுல வந்து இந்த பாக்ஸி ஷேப்ல குடுத்துருக்காங்க. என்னடா இவ்ளோ கேமராஸ்ன்னு பார்க்காதீங்க. இதுல இருக்கிறது ஒரே ஒரு கேமரா தான். அண்ட் இது மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ஸ்ல வருது. நம்ம வச்சிருக்க கலர் வந்து லாவெண்டர் கிளேர். இது இல்லாம இன்னும் 2 கலர் என்னன்னா, சில்வர் அப்புறம் டைட்டானியம் பிளாக். ஸோ இந்த லாவெண்டர் அண்ட் சில்வர் கலர் வந்து பார்க்கறதுக்கு மெட்டாலிக் ஃபினிஷ் மாதிரி இருந்தாலும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்ல தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட திக்னஸ் பொறுத்தவரைக்கும் 8.8 திக்னஸ் இருக்கு. வெயிட் வந்து 219 கிராம்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் இதுல வந்து IP65க்கான ரேட்டிங் இருக்கு. மிலிட்டரி கிரேட் ஸ்டாண்டர்ட் 8 கூட குடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா டிசைன் பார்க்கும்போது ஓரளவு ஆவரேஜா இருக்கு. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல பார்க்க போறது, அந்த நல்லா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அத தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா பேட்டரி. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு வந்து 8000 எம்ஏஹெச் பேட்டரி குடுத்துருக்காங்க. அத சப்போர்ட் பண்றதுக்கு 45 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இத பாக்ஸ்லயே குடுத்துடுறாங்க. அண்ட் இந்த 8000 எம்ஏஹெச் பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா, 1500 சைக்கிள்ஸ் வருமா, அதாவது 7 இயர்ஸ் வரைக்கும் இந்த பேட்டரி சஸ்டெய்னபிளா இருக்கும். அண்ட் டெம்பரேச்சர் லெஸ்ஸான இடத்துல கூட இந்த பேட்டரி தானாவே வந்து ப்ரீ ஹீட் ஆயி சார்ஜ் பண்ணிக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில டெஸ்டிங்லலாம் அந்த பேட்டரி வந்து பாஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து கம்பெனி சைட்லேருந்து கிளைம் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நைட் சார்ஜிங் மோட் இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன ஃபுல்லா சார்ஜ் பண்றதுக்கு ஒரு 1 1/2 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. அண்ட் இதோட எஸ்ஓடி டைமும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 டூ 12 ஹார்ஸ் வரைக்கும் கேமிங் ஹெவியா விளையாண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹெவியான கேம் வந்து இருக்கா இல்லையான்றத நான் லேட்டரா சொல்றேன். பட் இதோட எஸ்ஓடி டைம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 8 டூ 9 ஹார்ஸ் வருது. நார்மலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 டேஸ் வரைக்கும் வருது. அடுத்து பேட்டரிய தவிர இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல எல்லாமே சுமாரா இருக்குன்னு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன சுமாரா இருக்குன்னா, டிஸ்ப்ளே. ஸோ டிஸ்ப்ளே வந்து இந்த ரூ. 20,000 பட்ஜெட்டுக்கு குடுக்குற மாரி இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லயுமே சுமாரா தான் குடுத்துட்டுருக்காங்க. அதே மாரி தான் இதுலயுமே இருக்கு. இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 6.81 இன்ச்க்கான ஹெச்டி பிளஸ் எல்சிடி பேனல் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு போய் நமக்கு ஹெச்டி பிளஸ்ஸான்ற மாரி தான் நமக்கு தோண வைக்குது. பட் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல நெறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல இந்த மாரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. அப்புறம் 720 x 570க்கான பிக்சல்ஸோட வருது. ஸோ இதோட டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் ஓரளவு ஆவரேஜா இருக்கு. என்ன ஒண்ணு அப்டின்னா, இந்த பெசல்ஸ் மட்டும் கொஞ்சம் தின்னா குடுத்துருக்கலாம். இத வந்து ரொம்ப திக்கா குடுத்துருக்கனால, ஃபுல் ஆங்கிள் வியூ வந்து நல்லா இல்ல. அண்ட் அவுட்டோர்ல யூஸ் பண்றதுக்கு பெருசா எந்த இஷ்யூவும் இல்ல. இதுல வந்து 1200 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் குடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் ஓரளவு ஓகேயா தான் இருக்கு. அடுத்து கேமரா. ஸோ கேமரா நான் முன்னாடியே சொன்ன மாரி தான் பார்க்கறதுக்கு 3 கேமராஸ் இருக்க மாரி இருந்தாலும், ஒரே ஒரு கேமரா தான் குடுத்துருக்காங்க. ரியர் சைட்ல வந்து 50 மெகா பிக்சல் குடுத்துருக்காங்க. இன்னொன்னு ஏஐ சென்சார் இருக்கு. ஸோ இதுல எடுக்கிற குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவு ஆவரேஜா தான் இருக்கு. ரொம்ப கலர் என்ஹான்ஸ்லாம் பண்ணல. ரொம்ப ஸ்மூத்தனும் பண்ணல. பட் வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாரி எல்லோயிஷ்ஷா இருக்கு ஃபேஸ் எல்லாமே. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு என்ன வருமோ, அத மாரி தான் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் பிளர் எஃபெக்ட், எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே வந்து ஓரளவு சுமாரா தான் இருக்கு. ஸோ ஃபோட்டோவோட சாம்பிள்ஸ்லாம் பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரைக்கும் இதில 8 மெகா பிக்சல் தான் குடுத்துருக்காங்க. இதில எடுக்கிற குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவு ஆவரேஜா இருக்கு. இதோட ஃபோட்டோ சாம்பிள்ஸுமே பாருங்க. ஸோ இதுலயுமே வந்து பிளர் எஃபெக்ட், எட்ஜ் டிடெக்ஷன்லாம் வந்து ஓரளவு சுமாரா தான் இருக்கு.
ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து வீடியோஸ்ன்னு வரும்போது, ரியர் சைட்ல வந்து 1080p 30 எஃப்பிஎஸ் சப்போர்ட்ல வந்து எடுக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா, சேம் தான் 1080p 30 எஃப்பிஎஸ் சப்போர்ட்ல தான் எடுக்க முடியும். ஸோ இதோட குவாலிட்டி, ஸ்டெபிலைசேஷன் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ கேமரா இந்த பட்ஜெட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ணியிருக்காங்க. அடுத்து ப்ராசஸர். ஸோ ப்ராசஸராவது ஓரளவு குடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா, இந்த ரூ. 20,000 பட்ஜெட்டுக்கு இப்ப குடுக்குற மாதிரியான இந்த மீடியாடெக்கோட 6300 ப்ராசஸர் தான் குடுத்துருக்காங்க. அண்ட் இதோட AnTuTu ஸ்கோருமே வந்து நமக்கு 5.8 லேக் வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ நார்மலா வந்து இந்த ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் மித்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லலாம் வந்து டெய்லி யூசேஜ் மல்டி டாஸ்கிங்க்காவது நல்லா இருக்கும். இதுல வந்து அது கூட வந்து சுமாரா தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுல 4 ஜிபி வேரியன்ட் தான் வந்து பேஸ் வேரியன்ட்டா குடுத்துருக்காங்க. ஸோ டெய்லி யூசேஜ் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது இந்த இடத்துலயே வந்து தடுமாறுது. ஸோ கேமிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சொல்லவே வேணாம். டெய்லி யூசேஜ் மல்டி டாஸ்கிங்க்கே வந்து சுமாரா இருக்குன்னு சொல்லும்போது, கேமிங்லாம் வந்து அவ்வளோ இன்டென்ஸா நம்மளால விளையாட முடியாது. ஸோ பிஜிஎம்ஐ கேம் இது எல்லாமே வந்து ஹெவியான கேம்ஸ் எதுவுமே விளையாட முடியாது. ஸோ நார்மலான கேம்ஸ் எல்லாமே நீங்க விளையாண்டுக்கலாம். அண்ட் வந்து இதில 5300 ஸ்கொயர்க்கான விசி கூலிங் சேம்பர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு தேவையே இல்ல. ஏன்னா ஹெவியா கேம் விளையாண்டா தானே ஹீட் ஆகுறதுக்கு ஃபோனு. ப்ராசஸர் ஆவரேஜ் தான். அடுத்து சாஃப்ட்வேர்ன்னு வரும்போது, இதில வந்து Realme UI 7 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 16ல தான் வருது. ஸோ அனிமேஷன்ஸ்லாம் வந்து நல்லா தான் இருக்கு. பட் ப்ளோட்வேர்ஸ் வந்து நெறைய குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2+3 இயர்ஸ்க்கான OS அப்கிரேட் தான் வந்து குடுக்குறாங்க. அடுத்து இதில ஆடியோன்னு வரும்போது, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் குடுத்துருக்காங்க. பட் நீங்க வந்து 400% வரைக்கும் நீங்க வால்யூம ரெய்ஸ் பண்ணிக்க முடியும். பட் நீங்க 400% வரைக்கும் வச்சீங்க அப்டின்னா, ரொம்ப இரைச்சலா தான் இருக்கு. அடுத்து இதில சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் குடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆக்ஷனுமே வந்து குயிக்கா இருக்கு. அப்புறம் Wi-Fi 5 இருக்கு. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 குடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. இதில ஐஆர் பிளாஸ்டர், NFC சப்போர்ட் கிடையாது. அண்ட் அது போக இதில LPDDR4X RAM UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் குடுத்துருக்காங்க. ஃபைனலி இந்த Realme P4 Rஓட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ரூ. 19,000க்கு போய் ஒரு 4 ஜிபி வேரியன்ட்ட குடுத்துருக்காங்க. அது போக இன்னும் 2 வேரியன்ட்ஸ் இருக்கு. 6+128 ஜிபி வேரியன்ட், அப்புறம் 6+256 ஜிபி வேரியன்ட் இருக்கு. ஸோ இதோட ஃபைனல் வெர்டிக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த P4R வந்து ஒன்லி பேட்டரிய தவிர மித்த எல்லாமே வந்து வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இதே வேரியன்ட்ல இன்னும் கொஞ்சம் விலை வந்து அதிகமா அந்த P4Xஅ நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இல்ல அப்படின்னா அந்த Oppo K14Xஅ கூட நீங்க ட்ரை பண்ணலாம். அதுலயுமே வந்து 4 ஜிபி வேரியன்ட் தான் குடுத்துருக்காங்க. பட் இன்னும் பெட்டரான ஸ்பெக்ஸோட வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன நீங்க வாங்குவீங்களா? இல்லையா? அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா, நம்ம டெக்ஸ்டிங் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல்ல செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அடுத்து என்ன ஸ்மார்ட் ஃபோன ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உட்பட நம்ம ரிவ்யூ பண்ண நெறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அண்ட் இன்ஸ்டாலயும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க.